என் பேர் வெள்ளிராஜுங்க. இது வந்து எங்கள் குலதெய்வ கோயில். அதாவது குலதெய்வம்னா இந்த குலதெய்வம் எப்படி வந்தது அப்படின்னா, இது ஒரு 350 வருஷத்துக்கு முன்னால் ஆற்றுல வந்து ஓடுற தண்ணியில் எதிர்த்து வந்ததாக எங்கள் பெரியவங்க மூலிமா நாங்கள் வந்து இதை குலதெய்வமாக இப்போ வரைக்கும் செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து அந்த ஆற்றுலேருந்து எடுத்துகிட்டு வரும்போது, அந்த ஆற்றுல எதிர்த்து வரும்போது என்னென்ன இருந்ததுன்னா, அதில் வந்து ஒரு 3 இது இருந்தது. அதில் ஒன்று வந்து சாட்டை, இன்னொன்று வந்து அம்புவில்லு, இன்னொன்று வந்து மணித்தட்டு, ஒரு சின்ன சிலை இருந்தது. அந்த சிலையை வந்து நாகதேவதையாக வந்ததுனால எங்ககிட்ட வந்து எங்கள் ஃபேமிலியில், அதாவது அங்கே இருந்தவங்ககிட்ட அடைக்கலமாக வந்து ஓடுற தண்ணியில் எடுத்து வந்து காலை சுற்றி வந்ததுனால உங்ககிட்ட நான் வந்து அடைக்கலமாக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னதன் பேரில் நாங்கள் வந்து அடைக்கலம்மன்னு பேரை வச்சு, வேறு எந்த இதுவும் இல்லாமல் எங்களுடைய சொந்த பேர் அடைக்கலம்மன்னு பேரை வச்சு நாங்கள் வந்து இந்த அம்மனை வழிபட்டு வந்துட்டுருக்கோம். இப்போது எப்படி இந்த வழிபாட்டில் வந்து நாங்கள் அம்மனை வந்து எப்படி நான் ஆற்றுலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்களோ எடுத்துகிட்டு வந்து இங்கிருந்து கோயில் கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களுடைய இது. அதாவது அந்த காலத்தில் வந்து தோட்டத்தில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீடு கட்டி வீட்டுக்கு பக்கத்தில் வந்து நமக்கு குலதெய்வம்னு ஒன்று வேணும்னு சொல்லி வீட்டு பக்கத்தில் கொண்டு வர்றாங்க. அப்போ ஆற்றுலேருந்து அந்த இது தோட்டத்திலேருந்து அங்கே கொண்டு போகிறாங்க. அங்கே கொண்டு போய் ஊருக்குள்ளே வச்சு எங்கள் குலதெய்வமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ எங்கள் அன்னைக்கு வந்து அண்ணன் தம்பிக்கு வந்து 7 பேர் தான் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 350-400 ஃபேமிலிக்கு மேலே வந்துட்டாங்க. அந்த 400 பேர் இருந்தாலும் இன்றைக்கி அதனுடைய சிறப்பை வந்து நாங்கள் எங்களுடைய பாரம்பரியமாக அதை வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பாரம்பரியமாக என்னென்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆற்றுலேருந்து வந்ததில் வந்து ஒன்று ஈட்டி அம்புவில்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து சாட்டை ஒன்று இருக்குது. அடுத்தது வந்து பெரம்பு ஒன்று இருக்குது. இந்த 3ஐயும் வச்சு நாங்கள் இப்போது எங்களுடைய வேண்டுதலினுடைய இதில் வந்து நாங்கள் அதை யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சாட்டை அடிப்பாங்க எல்லாருமே. அதாவது பெரியவங்களிருந்து சின்னது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் 150 பேர் இன்றைக்கி சாட்டை அடிப்பாங்க. அந்த அம்புவில் ஆடுவாங்க, அந்த பெரம்பு எடுத்து ஆடுவாங்க. இதை வந்து அதாவது இப்படியெல்லாம் செஞ்சுட்டு போனோம் அப்படின்னா ஒரு நல்ல இது நடக்கும்னு சொல்லி நாங்கள் நம்பிக்கையாக இது வந்து எங்களுடைய குலதெய்வமாக கொண்டாடிட்டு இருக்கோம்.